பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 24வது வசனம். கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? என கண்பானவர்களே, சாலமோன் ஞானி சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். இங்க ஒவ்வொருவருக்கும் என்ன நிகழும் என்பதை கர்த்தர் முடிவு செய்கிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை மனுஷனால் அறிந்து கொள்ள முடியாது. காரணம், அதை கர்த்தர் முடிவு செய்கிறார். அநேக நேரத்தில் மனுஷன் தம்முடைய வழிகளை அறிந்து கொள்ள பிரயாசப்படுகிறான், அவைகளை அறிந்து கொள்ள முடிகிறதில்லை. ஏன் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 9வது வசனத்தில், மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பல காரியங்களை நாம் திட்டமிடலாம், பல காரியங்களை இப்படி செய்ய வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அந்த காரியத்தை நடப்பிப்பவர் யார் அப்படின்னா கர்த்தர். எரேமியா 10:23 வாசிக்கும்போது, கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவே. அப்போ நல்லா கவனிங்க, ஒரு மனிதனால் அவன் வழிகளை வாய்க்க பண்ண முடியாது. Glory to God. அப்போ யாரால் தன் வழிகளை வாய்க்க பண்ண முடியும் அப்படின்னா, சங்கீதக்காரன் சொல்கிறான் 25வது சங்கீதம் 12வது வசனத்தில், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். Glory to God. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனால் மட்டும்தான் அவனுடைய வழிகளை கர்த்தர் என்ன செய்வாராம்? போதிப்பார். என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை, உங்களுடைய வழிகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா வேதம் சொல்லுதுங்க, சங்கீதம் 37:23 வாசித்து பாருங்க. நல்ல மனுஷனுடைய நடைகள், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் என்னவா இருக்கிறாராம்? பிரியமாக இருக்கிறாராம். ஹல்லேலூயா. உங்களுடைய வழிகள் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். இன்னைக்கு என்ற காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கிறது, உங்கள் வழியில் எந்த காரியம் வாய்க்காமல் இருக்கிறது, கர்த்தர் சொல்கிறாரு. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீங்கள் எதை செய்தாலும் சரிங்க, இந்த கால வேளையில் அவரை நினைத்து கொள்ளுங்க. இன்னைக்கு உங்கள் வழிகளை செவைப்படுத்த போகிறார். உங்கள் பாதையில் இருக்கிறதான கரடு முரடான பாதைகளை கர்த்தர் செவைப்படுத்த போகிறார். உங்கள் வழிகளில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறீர்கள். உன்னுடைய நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்த போகிறார். செபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட எங்களுடைய வழிகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களால் செய்ய முடியாத நிற்கிற நிலையில் எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்தவர் நீர். எங்களுடைய நடைகளை செவிப்படுத்தும்.
உமக்கு பிரியமான பாதையை காண்பித்தருளும், உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.